காலை 6 மணிக்கு முன்பே வீட்டின் சமையலறையில் குக்கர் சத்தம் கேட்க ஆரம்பித்துவிட்டது. அடுப்பின் மேல் இருந்த குக்கர் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தது. அதன் அருகே நின்று கொண்டு ஒரு இளைஞன் பால் பாத்திரத்தில் 2 கரண்டி பால் ஊற்றிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் வினோத். வயது 22. வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞன். குடும்பத்தில் அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, தங்கை என்று 5 பேர். வினோத் தான் வீட்டின் இளைய மகன். அம்மா குளியல் அறையிலிருந்து அவசரமாக வெளியே வந்தாள். என்னடா 2 கரண்டி பால் ஊத்தி காப்பி கலக்குற? சற்று இரு, நான் வந்து தாரேன். வினோத் காதில் விழுந்தும் விழாத மாதிரி பில்டரில் இருந்த பழுப்பு நிற திரவத்தையும் சர்க்கரையையும் பாலில் கொட்டினான். அடே, அது டிகாக்ஷன் இல்லடா. டிகாக்ஷன் கலந்து வச்ச 2வது தண்ணி அது. அதுல போட்டேன்னா நல்லாவே இருக்காது. அங்க பாரு டிகாக்ஷன் அந்த ஜாடியில இருக்குது. அம்மா சலிப்புடன் சொன்னாள். நான் தான் வேறேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? வினோத் அடுப்பை அணைத்து பாத்திரத்தை ஒரு சுழற்று சுழற்றி டம்ளரில் ஊற்றி மணக்கென குடித்தான். ஆஹா, இந்த தண்ணி காப்பியே இவ்வளவு நல்லா இருக்கே. அப்ப நீங்க எல்லாம் ஸ்பெஷல் டிகாக்ஷன் போட்டு குடிக்கிறது எப்படி இருக்கும்? அனாவசியமா காசை வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு சிக்கனமே போதாது. மதர்ஹூட் காலி டம்ளரை குழாயில் கழுவிவிட்டு கவிழ்த்து வைத்தான். அருகே வந்த அம்மாவின் புடவையை தொட்டு பார்த்தான். என்னம்மா இது? கலரே தெரியாம இவ்வளவு பழசா போயிட்டதையா உடுத்திட்டு இருக்கீங்க? இருங்க, இந்த மாச சம்பளத்துல உங்களுக்கு நல்லதா 2 நூல் புடவை எடுத்துடலாமா? அம்மா உதட்டைச் சுழித்து கேலியாய் சிரித்தாள். ஆமாண்டா, கழுத்துல தாலிக்கயிறு இல்ல, ஆனா குழந்தைக்கு இடுப்புல அரைஞான் கொடி வாங்கணும்னு ஒருத்தி சொன்னாளாம். உனக்கு வேலைக்கே வழியை காணோம். இதுல ஆசைக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. நீ எப்ப வேலைக்கு போறியோ, எப்ப சம்பளம் வரப்போகுதோ அப்ப எடுக்கலாம் நூல் புடவை. வினோத் புருவத்தை உயர்த்தி ஆச்சரிய பார்வையை பார்த்தான். அட, அடல்ஸ் ஒன்லி உதாரணம் எல்லாம் சொல்றீங்களே. நான் எவ்வளவு சின்ன பையன் பாருங்க. இன்னும் என் மூஞ்சில பால் வாசனையே மாறல. என்கிட்ட இப்படி சலிச்சுக்கலாமா? இருந்திருந்து எனக்கு இப்பதான் 22 வயசு ஆகுது. இனிமே மீசை முளைச்சு அது நரைக்கிறதுக்குள்ளார ₹1 சம்பளம் கூடவா வாங்க மாட்டேன். அப்பா, உங்களுக்கு புடவை என்ன பெரிய மில்லே கட்டிக் கொடுத்து அதுல நெஞ்சு உனக்கு புது புடவையா வாங்கிடலாம். இப்போதைக்கு இருக்கிறதை புதுசா பண்ணி கொடுக்கிறேன். அதான் இஸ்திரி போட போறேன். உங்க புடவை ஏதாச்சும் இருந்தா கொடுக்குறீங்களாமா? அம்மா சலிப்போடு சொன்னாள். என் புடவைக்கு இஸ்திரி ஒன்றுதான் கேடு. சமையலை தொடர்ந்தாள். வினோத் வெளியே வந்தான். கூடத்து மேஜை மேல் ஒரு ஜமக்காலத்தை விரித்து அதன் மேல் இஸ்திரி பெட்டியை நிமிர்த்தி பிளக்கேட் செருகி வாசலுக்கு வந்தான். காலை வணக்கம் தந்தையே. பேப்பருக்குள்ள உங்க முகம் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நின்னு பார்த்துக்கிடுவேன். பேப்பரை தலைத்த அப்பா சிடுசிடுப்போடு கத்தினார். காலை வேளையில சினிமா டயலா காட்ட பேச்சு வெண்ண வேண்டி கிடக்குது. ஒழுங்கா ஒரு குட் மார்னிங் சொல்ல தெரியுதா உனக்கு? காலை வழக்கம் வந்து சொல்ல வந்துட்டாரு. பெருசா குட் மார்னிங் தான் உங்களுக்கு தெரியுமே அப்பா. அதையே சொல்லிட்டா. அப்புறம் திரில்லே இருக்காதே. கோச்சிக்காம உங்க ஷர்ட் பேண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இஸ்திரி பண்ணி கொடுத்துருவேன். பவ்யமா வாசகம் கேட்டுற மாதிரி வினோத் கையேந்தி நிற்க அப்பாவின் சிடுசிடுப்பு சற்றுமே குறையவில்லை. ஆனால் விரைப்பு குறையாத குரலில்தான் அப்பா பேசினார். இப்ப எதுக்கு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு அந்த மருத்துவ கம்பெனி இன்டர்வியூ இருக்குது இல்ல? நேரத்தோட குளிச்சிட்டு அதுக்கு போகக்கூடாது. கடைசி நிமிஷத்துல விறுவிறுக்க போய் எதையாச்சும் உளறிட்டு வர்ற ஒரு தரமாச்சும் செய்யாம இருக்கலாம் இல்லையா? நின்ன போஸ் மாறாமலே வினோத் தலையே ஆட்டினான். நேர்முகம் தேர்வு இன்றில்லை தந்தையே. நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி சுபவேளையு. அடச்சா, இன்னொரு தரம் இப்படி என்கிட்ட பேசினா உனக்கு வேலையே கிடைக்காது போடா. நானே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருவேன் பாத்துக்கோ. போய் அந்த கோட் ஸ்டாண்ட்ல என் துணி இருக்கு.
எடுத்து இஸ்திரி போட்டு வை. இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு குருட்டாம்போக்குல பொட்டியே தேய்க்காத. நீல கலர் சாட்டு பாக்கெட்ல 20 ரூபாய். நேத்து அப்ளிகேஷன் அனுப்ப பணம் வேணும்னு கேட்டியே. எடுத்துக்கோ. இந்தச் செலவுக்கு எப்ப விடிவு வருமோ ஹூட். மிக்க நன்றி தந்தையே. ஷூட் கையிலிருந்த பேப்பராலேயே அவர் அடிக்க வர உள்ளே ஓடினான் வினோத். படுக்கையறை வாசலில் நின்று கதவை 2 தரம் தட்டினான். அண்ணி. அண்ணியாரே. உள்ளே வரலாமா? திரஸ்கிஸ் ஏதோ மாத்திக்கிட்டு இருக்கீங்களா? 2வது வார்த்தை சும்மா ஒரு எதுகை மோனைக்காகச் சொன்னதுதான். வேற ஒன்னும் தப்பா சொல்லல. ஒரு கையில் துணி மூட்டையோடும் முகத்தில் வெட்கத்தோடும் வெளிப்பட்ட அண்ணி மூட்டையை பொத்தென்று இவன் கையில் போட்டாள். இஸ்திரி கடைதானே. ஒழுங்கா உள்ள வந்து எடுத்துட்டு போகாம தினம் இப்படி கிண்டல் வேறையாக்கும். எல்லாம் எங்ககிட்டதான் வாய். வெளியில எல்லாம் சமத்து பையன் மாதிரி வேஷமு. நான் உண்டு. என் வேலையில்லா திண்டாட்ட கவிதைகள் உண்டுன்னு நான் அமைதியா இருக்கேன். நான் சமத்து பையன்தான் அண்ணி. என்ன பத்தி உங்ககிட்ட யாரு வத்தி வச்சது? வேற யாரும் வத்தி வைக்கல. கத்தியும் வைக்கல. நேத்து உங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் உங்க டைப் ஹையர் பரீட்சைக்காக காசு பணம் கட்டிட்டு வந்தேன். அப்ப பிரின்சிபால் தான் சொன்னாரு. பையன் வினோத் ரொம்ப நல்ல பையன். ஹையரும் பாஸ் பண்ணிட்டானா? நிச்சயமா அவனுக்கு வேலை கிடைச்சிரும்னு. ஒரே ஐஸ். வீட்ல வந்து பார்த்தால தெரியும் டூட். வினோத் சரக்கென்று பரவின சந்தோஷத்தை மறைக்கத் தெரியாது. அண்ணி பணம் கட்டிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதுக்குத்தான் வேலைக்கு போற அண்ணி வாச்சதெல்லாம் லக்கிங்கிறது. சரி 2 நாளைக்கு உங்களுக்கு இலவசமா இஸ்திரி செஞ்சு தந்துரேன். குதூகலத்தோடு மூட்டையை தூக்கிக் கொண்டு கிளம்பினவளை அண்ணி கொஞ்சம் இருங்க வினோத் என நிறுத்தினாள். அலமாரியில் இருந்த வெளி ரோஸ் நிற சட்டை ஒன்றை எடுத்து நீட்டினாள். பார்த்தீங்களா வினோத்? இந்தச் சட்டை போன மாசம்தானே உங்க அண்ணனுக்காக வாங்கினேன். அப்பா பிடிச்சிச்சு. இப்ப பொம்பளை மாதிரி ரோஸ் கலர்ல சட்டை போட்டா ஆபீஸ்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. வினோத் சின்ன பையன் அவனே போட்டுக்கட்டும்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்ல? எல்லாம் சரியாத்தானே இருக்கும். இல்லாட்டி சரி பண்ணிட்டா போகுதியூ. கொண்டாங்க. அதை டெலிகான் ஷர்ட் தானே. நாளைக்கு இன்டர்வியூக்கு போட்டுட்டு போய் திறப்பு விழா செஞ்சிடலாம். ஹூ. திரும்பிய வினோத்தை நினைத்துக் கொண்ட மாதிரி நின்று இடுப்பை வளைத்து வணங்கினான். அண்ணன் குளிக்கிறாரோ? வந்ததும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிக்கவும். ரூட் பேசிக்கொண்டே எல்லாருடைய துணி மூட்டையும் சேகரித்து மேசையடியில் போட்டுவிட்டு இஸ்திரிப்பட்டை சூடு ஏறிவிட்டதா என அறிய டபார் என தண்ணீரில் கையை எடுத்து இஸ்திரிப்பெட்டியின் மேல் தெளித்தான். அது சுரென்று தெளித்தது. சைஸ் என்ற சத்தம் வரவே சூடேறிய பெட்டியால் துணிகளை எல்லாம் தேய்க்க அழைத்தான். பின்புறமாக வந்து எட்டிப் பார்த்த தங்கை திவ்யா, சீக்கிரம் முடிச்சிட்டு போ. என்னோட பிளவு தவணையையும் அயன் பண்ணனும் என்றாள். செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து கவனத்தை திருப்பாமல், ஏன் என்கிட்ட கூட ஒரு வழியா நானே செய்துடுவேன்ல என்றான் வினோத். நீயா? அப்புறம் 4 கொண்டா 8 கொண்டான்னு என்கிட்டயே கூலி கேட்பியே. அதுக்கு நான் கடையிலேயே கொடுத்து தேய்ச்சு வாங்கிக்கலாம் போலையும். அண்ணனா தங்கச்சிக்கு ஏதாவது சேரியா? ஒன்னா ஏன் எனக்கொன்னா நீ காசு கொடுக்க மாட்டியா? கடையை விட நம்ம சார்ஜ் எல்லாம் ரொம்ப குறைச்சலாதான் இருக்கும். யூட். அவன் நீளமா பட்டியல் போட ஆரம்பிக்க, ஐயோ உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லப்பா என்றவாறு உள்ளே ஓடினாள். ஒரு வழியாக வேலையை முடித்து குளித்துவிட்டு வினோத் வெளியே வருகையில் அம்மா தயாராய் கையில் பையும் ரேஷன் கார்டும் ஆய் நின்றிருந்தாள். இப்பவே போயிட்டா அதிகமா கூட்டம் இருக்காது. வினோத் வெயிலுக்கு முன்னே எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நடந்து வர உனக்கும் வசதியாய் இருக்கும் ஜூட். வினோத் தலையை காட்டிக்கொண்டே அந்த கார்டையும் பையையும் வாங்கினான். அப்பொழுது அண்ணனும் அண்ணியும் வேலைக்கு கிளம்பிவிட்டார்கள். அன்றைய பேப்பரை எடுத்து ஒரு நோட்டமிட்டான். போலாம். இன்னைக்கு ஏதாச்சும் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போறேன். அம்மா சலிப்போடு சூடு கொட்டினாள்.
என்ன வினோத்? வேலை இருக்கும்போது ஜோக் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வெளிய போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது நீயும் நானும்தான். ரேஷன் கடைக்கு நீ சீக்கிரமா போயிட்டு வந்துட்டா 2 பேருமா சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். இல்ல பாப்பா ரெஸ்டா இருக்கும் போதுதானே நான் எடுக்க முடியும். என்ன அம்மா? சுவிட்ச் கொட்டினாள். நண்பர்களே, இந்த கதை பார்ட் 1 தான். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு நைட் அப்லோட் பண்ணிருவேன். மறக்காம கேளுங்க. குழந்தா அப்படி அன்னிகிட்ட எப்படித்தான் வம்பிழுத்தான் என்று. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளை பகுதி 2 பார்க்கலாம்.